ஒரு 6 வயசு சின்ன பொண்ணு காணாம போய் கரெக்டா 8 மணி நேரம் கழிச்சு அதே வீட்டுல பேஸ்மெண்ட்ல கழுத்துல கயிறு சுத்தப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்குது. என்னப்பா சொல்ற? 6 வயசு சின்ன பொண்ணா? எஸ் சாம், 6 வயசு சின்ன பொண்ணுதான். ஆமாப்பா, இப்ப கூட பாண்டிச்சேரியில லேட்டஸ்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ரொம்ப பயமாவும் இருக்குப்பா. ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி கஷ்டமாவும் இருக்கு, பயமாவும் இருக்குதா. ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிரைம் சீன்ல நிறைய க்ளூஸும் கிடைக்குது. ஆல்சோ இந்த கேஸோட இன்ட்ரெஸ்டிங்கான 4 சஸ்பெக்ட்ல இருந்து ஒரு கில்லரை இன்னைக்கு நம்ம வீடியோல கண்டுபிடிக்கலாம். நான் தான் முகில் ராஜ். வெல்கம் டு முகிஸ் ட்விஸ்ட். சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். டிசம்பர் 26, 1996 கரெக்டா விடிகால டைம்ல கொலராடோல இருக்க பேட்சி ராம்சேன்றவங்க வீட்டு ஸ்டேர் கேஸ்ல ஒரு ரான்சம் லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல 6 வயது பெண் குழந்தையான ஜான் பெனட் ராம்சேவை கடத்திட்டதா எழுதி இருந்திருக்கு. உடனே பேட்சி ராம்சே இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ அந்த 6 வயது பெண் குழந்தை காணாம போன சமயத்துல 3 பேர் மட்டும் தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்பா ஜான் ராம்சே, அம்மா பேட்சி ராம்சே, அண்ணன் பியூக் ராம்சே. அப்போ கரெக்டா ஒரு 8 மணி நேரம் கழிச்சு அப்பா ஜான் ராம்சே வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஜான் பெனட் ராம்சியோட டெட் பாடியை பார்க்குறாரு. அப்போ அந்த 6 வயது பெண் குழந்தையோட வாயில டேப் சுத்தப்பட்டும் கழுத்துல கயிறால் நெரிக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்கு. அப்போ பேட்சி ராம்சே போலீஸை கூப்பிட்டு இருந்தப்ப கூட போலீஸ் கூட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணல, பிகாஸ் அந்த ரான்சம் நோட்டால. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டா கூட யாராவது காணாமல் போய் லெட்டர் கிடச்சிதுன்னா அவங்கள யார் கடத்தினா, எதுக்கு கடத்தினாங்க இப்படின்ற கோணத்தில் தான் யோசிப்போம். ஸோ அதனால தான் போலீஸும் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கல. இறந்து போனது சின்ன பொண்ணு ஹை ப்ரொஃபைல் டெலிவிஷன் ஷோ. இப்போ நம்ம ஊரில் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த மாதிரி ஷோலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷோ யூஎஸ்ஏல இருக்கிற ஹை ப்ரொஃபைல் ஷோலலாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆல்சோ இறந்து போன இந்த சின்ன பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல தலையில எதையோ வச்சு பயங்கரமாக தாக்கி இருக்க மாதிரி காயங்கள்லாம் இருந்திருக்கு. ஆல்சோ காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், கழுத்து நெரிக்கப்பட்டதால தான் இறந்து போயிருக்கு. ஆல்சோ முக்கியமாக இந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுலையும் அண்டர்வியர்லையும் ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருந்திருக்கு. அந்த டிஎன்ஏ சாம்பிள் ஒரு ஆளோட தான். FBI இந்த டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஏற்கனவே இந்த மாதிரி தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு 1.5 லட்சம் பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் இதில் யாரு கூடயும் அது மேட்ச் ஆகலை. ஆல்சோ கிரைம் சீனில் 2 ஃபுட் பிரிண்ட்ஸும் கழுத்து நெரிக்க யூஸ் பண்ண கயிறு மாதிரியே ஜான் பெனட் ராம்சே பெட்ரூம்லையும் ஒரு கயிறு இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த கயிறு ராம்சே ஃபேமிலி சேர்ந்தது கிடையாது. கொலை நடந்த டைம் வின்டர் சீசன்றதால அந்த கில்லர் தெளிவா எங்க தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு தன்னை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை தெளிவா அழிச்சுட்டே அங்க இருந்து போயிருக்கா. இப்போ அந்த ரான்சம் லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மிஸ்டர் ராம்சே, கவனமா கேளுங்க. நாங்க ஃபாரினர் சேர்ந்த ஒரு சின்ன குழு தான். உங்களோட வேலையை நான் மதிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஒரு நாட்டுக்காக இப்போ ஒரு வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கீங்களே, அதை நான் மதிக்கல. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, உங்களை பிடிக்காத 2 பேரை தான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கவே நான் விட்ருக்கேன். என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீ அவங்கள கோவப்படுத்தாத. இல்லை நான் போலீஸ் போகிறேன், FBI போகிறேன்னா தாராளமாக போ. உன் பொண்ணோட தலையை வெட்டி கொடுத்து அனுப்புகிறேன், அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போ. நீ என்னை ஏமாத்த நினச்சி எதனா டாக்டிக் யூஸ் பண்ணினா நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் 99% உன் பொண்ணோட சாவுக்கு நீ மட்டும்தான் காரணமாக இருப்பேன். அதுவே நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணினா 100% உன் பொண்ணு உயிரோடு கிடைக்கும். ஆல்சோ அந்த லெட்டரில் SBFCன்னு கீழே சைன் பண்ணியிருந்தது. முக்கியமாக $1,18,000 நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தது. இந்த அமௌண்ட் கரெக்டாக ரீசெண்டாக ஜான் ராம்சே வாங்கின போனஸோட மேட்ச் ஆகுது. ஆல்சோ ஜான் ராம்சே க்ளோஸ் ஆன இந்த போனஸ் பற்றி தெரிஞ்ச ஒருத்தவங்களால தான் ஜான் பெனட் ராம்சே கொல்லப்பட்டிருக்கணும்னு போலீஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆல்சோ இந்த லெட்டரில் $1,00,000 100 நோட்ஸ் ஆகும், $18,000 20 நோட்ஸாகவும் இருக்கணும்னு எழுதி இருந்துச்சு. இந்த லெட்டரை இந்த கில்லர் எங்க உட்காந்து எழுதுனா தெரியுமா? ராம்சேவோட வீட்டு பேஸ்மெண்ட்ல. எப்படி இந்த போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ நம்மளாம் ஒரு கவிதையோ ஒரு கதையோ தப்பா எழுதிட்டோம்னா அந்த பேப்பரை கசக்கி கிழிச்சு போட்டு வேற பேப்பர்ல எழுத ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இந்த கில்லர் இந்த லெட்டரை எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நிறைய டைம் எழுதி பார்த்து கிழிச்சு போட்டுருந்துருக்கான். அந்த பேப்பர்ஸ்லாம் லேட்டரா ஃபைன் பண்ணிருக்காங்க போலீஸ். இப்போ இந்த கேஸோட முக்கியமான சஸ்பெக்ட்ஸை பார்க்கலாம். சஸ்பெக்ட் நம்பர் 1, ராம்சே ஃபேமிலி. அம்மா பேட்சி ராம்சே ஜான் பெனட் ராம்சே டிவி ஷோக்கு ரெடி பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல கொண்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ராம்சே ஃபேமிலியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. ஆல்சோ ஜான் ராம்சேவோட போனஸை வச்சு இது ஒரு கிட்னாப் கேஸ் மாதிரி இவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஆல்சோ லெட்டர் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ராம்சே ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் சுத்தமா அந்த ஹேண்ட் ரைட்டிங் கூட மேட்ச் ஆகல. சரியான எவிடன்ஸ் இல்லாதனால ராம்சே ஃபேமிலியை கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே குழந்தைய பறி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் அதிகமாக கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. சஸ்பெக்ட் நம்பர் 2, பில் மெக் ரெனால்ட்ஸ். இந்த பில் மெக் ரெனால்ட்ஸ் மர்டர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ராம்சே வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஆல்சோ ராம்சே ஃபேமிலியில குழந்தைங்க இருக்கிறதால சாண்டா கிளாஸ் வேஷத்துல நிறைய டைம் போயிருக்காரு. ஏன்பா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு போனதெல்லாம் ஒரு குத்தமாப்பா? ருக்கோ ஜாரா சபர் கரோ. रुको जरा
சபர் குரு. ஆல்சோ இவருடைய பெண் குழந்தை கூட 22 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கு. பில் மெக்டொனால்ட்ஸோட ஒய்ஃப் அங்க லோக்கல்ல இருக்க டென்வர் போஸ்ட் நியூஸ் பேப்பர்ல மர்டர் இன் தி பேஸ்மெண்ட்னு ஜான் பெனட் ராம்சேவோட ஸ்டோரியை அந்த நியூஸ் பேப்பர்ல எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்ட்ல பில் மெக்டொனால்ட்ஸ் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த குழந்தையோட மரணம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஒரு தடவை பில் மெக்டொனால்டுக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அப்போ அந்த சின்ன குழந்தை மெக்டொனால்டுக்கு ஒரு கிளிட்டர் கொடுத்துருக்கு. கிளிட்டர்னா ஜிகினா பவுடர். அப்ப பில் மெக்டொனால்ட்ஸ் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, இந்த ஜிகினா பவுடரை நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சாம்பலோட சேர்த்து கரைச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ போலீஸ்ல கூட ராம்சே ஃபேமிலி இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும், இவர் என் குழந்தை மேல ரொம்ப பாசமா இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் போலீஸ் இவரோட டிஎன்ஏவையும் கிரைம் சீன்ல கிடைச்ச டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா அது சுத்தமா மேட்ச் ஆகல. சஸ்பெக்ட் நம்பர் 3 கேரி ஒலிவியா. கேரி ஒலிவியா ராம்சே ஃபேமிலி இருந்த ஏரியால தான் இருந்திருக்கான். ஆல்சோ கேரி ஒலிவியா அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ல இருந்த ஜான் பெனட் ராம்சேவோட போட்டோவை கிழிச்சு அவனோட பேக்ல வச்சிருந்திருக்கான். அப்ப போலீஸ் அவனை விசாரிச்சப்போ, ஏன்டா இந்த பொண்ணோட போட்டோ பேக்ல வச்சு ஏன் சுத்தின்னு இருக்க? அதுவா சார், அந்த பொண்ணு எங்க ஏரியா தான் சார், அந்த பொண்ணை நிறைய டிவி ஷோலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகா டான்ஸ் ஆடும் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட சாவு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு சார், அதனாலதான் அந்த பொண்ணோட போட்டோ நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் கேரி ஒலிவா. பட் ஆனா கேரி ஒலிவா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. 2016ல சின்ன குழந்தைங்களை வச்சு ஆபாச பணம் எடுத்தான்னு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். ஆல்சோ 2000ல கூட ட்ரக் டீலிங் பண்றதால அப்பவும் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். கேரி ஒலிவாவோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மைக்கேல் இன்டச் மேகசினுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த ஜான் பெனட் ராம்சே இறந்து போனதுக்கு அப்புறம் மறுநாள் கேரி ஒலிவா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நான் ஒரு சின்ன பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். நானும் நீ இப்போ எங்க இருக்க அப்படின்னு கேட்டேன். போர்டர் கொலராடோல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். எஸ் சர்ப்ரைசிங்லி அவன் போன்ல சொன்ன இடத்துல இருந்தா அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். அடுத்து கேரி ஒலிவா ஒரு தடவை அவனோட அம்மாவையே போன் ஒயரால கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்துருக்கான். அப்புறம் என்னப்பா, கில்லர் தான் கிடைச்சிட்டான்ல, ஆபரேஷன் பண்ணி ஹைட் தேடுங்க. ருக்கோ ஜாரா சமர் கரோ. சஸ்பெக்ட் நம்பர் 4 பார்த்துட்டு வந்துடலாம். சஸ்பெக்ட் நம்பர் 4 ஜான் மார்க். இந்த ஜான் மார்க் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். மர்டர் நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க போலீஸ். இவன் ஜேர்னலிசம் ப்ரொஃபஸரான மைக் ட்ராய்ன்றவருக்கு ஒரு இமெயில் அமைச்சிருக்கான். அந்த இமெயில ஜான் பெனட் ராம்சேயை நான் தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இந்த விஷயத்த மைக் ட்ராய் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த இமெயில நான் ஜான் பெனட்டை விரும்பினேன், நான் ஜான் பெனட்டோட தலையிலே டார்ச் லைட்டால அடிச்சேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கும் கீழே அவ பெட்ல தூங்கிட்டு இருந்தா, நான் பொறுமையா அவளை தூக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அவள் தூங்கி எழுஞ்ச உடனே நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டா, அதுக்கு நான் உங்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை பெர்மனெண்டா தூங்க வச்சுட்டேன். அது ரொம்ப கொடுமையான விஷயம்னு எனக்கு தெரியும். பட் ஆனா ஆல்சோ இவனும் சைல்டு போனோகிராஃபில ஈடுபட்டதால யுஎஸ் போலீஸ் இவனை தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா சார் தாய்லாந்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்ப யுஎஸ் போலீஸ் தாய்லாந்து போலீஸோட ஹெல்ப்பால இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனை அரெஸ்ட் பண்ணதும் ஜான் பெனட் கேஸை விசாரிக்கிறதுக்காக இவனை போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் மார்க் பெக்னர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. இவனை கிட்டத்தட்ட 18 மணி நேரம் விசாரிச்சிட்டோம். பட் ஆனா இவன் சொல்ற விஷயமும் கிரைம் சீன்ல இருக்க விஷயமும் சுத்தமா மேட்சே ஆகல. ஆல்சோ ஜான் பெனட்டோட கொலை நடந்த டைம்ல இவன் ஜார்ஜியால இருந்திருக்கான். அதுக்கான போட்டோஸும் இருந்திருக்கு. ஆல்சோ இவனோட டிஎன்ஏவும் கிரைம் சீன்ல கிடைச்ச டிஎன்ஏவும் சுத்தமா மேட்ச் ஆகல. இவனே ஏன் இந்த கேஸ்ல சரண்டர் ஆகுறன்ற விஷயம் தெரியல. பிரசிஸ் ஓவர். இப்போ இங்க தான் ஒரு ட்விஸ்ட். டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டான ஹென்ரி லீ இந்த கேஸை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான் பெனட்டோட ட்ரெஸ்ல இருந்த டிஎன்ஏவும் சஸ்பெக்டோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் அப்போ எம்ப்ளாயியோட டிஎன்ஏவை கூட இருக்கலாம். ஆல்சோ இதை இவரு புதுசா வாங்கி ஓபன் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இவங்கள யாருன்னா ஒருத்தர் தான் கில்லரா இருந்திருக்கணும், இல்ல இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஃபைனலி தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. இந்த நம்ம பார்த்த சஸ்பெக்ட்ல யாரு கில்லரா இருக்குன்ற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. We will meet another interesting video. Bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.